சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பாத்தீங்கன்னா ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் திரைப்படத்தில் நடித்து வர இந்த படத்துடைய படப்பிடிப்பு முக்கால்வாசி முடிந்த நிலையில அனைத்து திரையரங்குகளிலுமே இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியிட இருப்பதாகவும் இதனை அடுத்து லோகேஷ் இயக்கத்தில் தலைவர் 171 திரைப்படத்திலும் கமிட் ஆகியிருக்கார். இதற்கான படப்பிடிப்பு ஒவ்வொன்றாக நடைபெற்று வரும் நிலையில மேலும் தலைவருடைய 172 திரைப்படத்திற்கான அஸ்திவாரத்தையும் போட்டிருக்காராம். அதாவது நெல்சன் அவர்களை வைத்து ஜெயிலர் படத்துடைய தொடர்ச்சியாக 2ஆம் பாகத்தில் நடிப்பதற்கு தயாராகி இதற்கான கதைகள் அனைத்துமே நம்ம நெல்சன் அவர்களும் ரெடி பண்ணிட்டாராம். இந்த படத்தை தயாரிப்பதற்கு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் கிரீன் சிக்னல் கொடுத்திருப்பதாகவும் அந்த வகையில ஜெயிலர் திரைப்படத்திற்கு போடப்பட்ட பழைய ஆபீஸையே மறுபடியும் நெல்சன் அவர்களிடம் கொடுத்திருப்பதாகவும் அங்கே இருந்துதான் தற்பொழுது அனைத்து வேலைகளும் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. அதற்கான முதற்கட்டமாக தற்பொழுது தலைவருடைய 172 திரைப்படத்திற்கான டைட்டிலை நம்ம நெல்சன் அவர்கள் ரெடி பண்ணியிருக்காரு. அது என்ன டைட்டில் என்றால் ஹுக்கும் என்று ஜெயிலர் திரைப்படத்தில் வரும் டயலாக் தான் என்று சொல்லப்பட்டு வந்திருக்காங்க. அதனால இதையே டைட்டிலாக வைத்து விடலாமா என்று நம்ம நெல்சன் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் மற்றும் கலாநிதி மாறனிடம் கேட்டிருக்காரு. ஆனால் அவர்கள் இருவருமே இந்த டைட்டிலை ஓகே சொல்வார்களா அல்லது வேற டைட்டிலை வைக்க சொல்வார்களா என்பது தெரிய வரவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக நெல்சன் அவர்களும் கூறியிருக்கார். அதாவது ஜெயிலர் திரைப்படத்துடைய முதல் பாகம் எதிர்பார்க்காத அளவிற்கு வசூலை குவித்ததோ அதே மாதிரி தலைவருடைய 172 திரைப்படமுமே 1000 கோடி வசூலிகளும் என்று கலாநிதி மாறனிடம் நம் நெல்சன் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இனி இதற்கான வேலைகள் தான் நெல்சன் அவர்கள் முழு மூச்சுடன் இறங்கி செய்ய போக இருக்காரா. இப்படி தொடர்ந்து நம்ம சூப்பர் ஸ்டார் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த பட வாய்ப்புகளை கையில் வைத்துக் கொண்டு சூப்பர் ஸ்டாராகவும் சுற்றி வந்திருக்காரு. இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டையான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.